ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஒண்ணு. ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவ பத்தி பார்க்க போறோம். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க கதை, அதோட சிறப்பு, அந்த ஃபோட்டோஸ்ல இருக்கிற பக்தர்கள், இந்த ஃபோட்டோ எங்க, எப்போ எடுத்தது, இப்போ அந்த இடம் எப்படி இருக்கு, இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். பாபாவோட ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு நாளைக்கும் விதவிதமான பாபா பார்க்குறோம். நம்ம ஃபோன்லயா இருக்கட்டும், சோஷியல் மீடியா, Instagram அந்த மாரி Facebookலயா இருக்கட்டும், இல்ல ஷிரடிக்கு போம்போது அங்க இருக்க கடைங்கள்ல டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் இருக்கு. அதே மாரி பாபாவோட கோயில்கள்ல, பாபாவோட கோயில் உலகமெங்கும் இருக்கு. அங்க தினமும் பாபாவ டிஃப்ரெண்ட்டா அலங்கரிச்சு, அ ஆரத்தி பண்ணி நெறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ப கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான ஃபோட்டோஸ் தான். ஒன்லி வெரி செலக்டட் ஃபோட்டோஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோவுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் நெறைய கதைகள் இருக்கு. அதுலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய கதைகள் நெறைய இருக்கு. அதுல வந்து ஒரு ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து அவ்ளோ ஸ்பெஷல். ஏன்னா வந்து பாபா வந்து அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு தர்ஷன் அதுல குடுத்துருப்பாங்க நமக்கு. பாபா நிக்கிற அந்த பொசிஷனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பாபா வந்து ஒரு கிருஷ்ணன் மாரி அதுல வந்து நான் கால கிராஸா வச்சு நமக்கு வந்து காட்சி குடுத்துருப்பாரு. அந்த ஃபோட்டோ ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த ஃபோட்டோ பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். நான் சொன்னது இந்த ஃபோட்டோ தான். இத பாருங்க, பாபாவோட கால நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பாபா வந்து யூசுவலா இந்த மாரி வேற எந்த ஃபோட்டோலயுமே வந்து இல்ல. இந்த ஒரு ஃபோட்டோல தான் பாபா வந்து காலு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் மாரி. இப்ப நான் இன்னொரு ஃபோட்டோஸ் இப்ப நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணன் பாருங்க, இதுல வந்து கிருஷ்ணன் எப்படி நிக்கிறாங்க. அதே மாரி பாபாவும் நமக்கு அந்த கிருஷ்ணன் போல நமக்கு வந்து இந்த ஃபோட்டோல காட்சி குடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவ பத்தின மத்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ எங்க எடுத்தாங்க? இந்த ஃபோட்டோல இருக்கிற பக்தர்கள் யார் யாரு? இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க கதை. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா 3 பக்தர்கள் இருக்காங்க. பாபாவுக்கு பின்னாடி கொடை பிடிச்சிட்டு இருக்கவரு பாஹோஜி ஷிண்டே அவர்கள். பாபாக்கு லெஃப்ட்ல இருக்கிற தலைய கீழ பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? பாபாவோட கால பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ரீமான் பூட்டி அவர்கள். பாபாக்கு இந்த சைடு ரைட் சைடுல இருக்கிறது நிமோன்கர். அப்புறம் ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை வந்து நிமோன்கரோட பேரன். இந்த ஃபோட்டோ எங்க எடுத்ததுன்னா, பாலாஜி பிலாஜி கௌரவ் அவரோட வீடு. அவரு வீட்ல இருக்கிற ஒரு வால், ஒரு பெரிய வால். அந்த வால்ல தான் சாஞ்சி பாபா வந்து நமக்கு இந்த தர்ஷன் குடுத்துருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னா, பாபா வந்து தினமும் காலையிலயும், மாலையிலயும் காலையில 8 மணிக்கு, மாலை 3 மணி அந்த டைம்ல வந்து பாபா லெண்டிபாக் எவ்ரிடே போவாங்க. அப்படி போகும்போது சில பக்தர்கள் வந்து பாபாவ துவாரகா மாயில பார்க்க முடியாத பக்தர்கள், அவரு அந்த லெண்டிபாக் நடந்து போற வழியில சில பக்தர்கள பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள சொல்லுவாங்க. பாபா அங்கேயே அவங்களுக்கு வந்து இந்த பக்தர்களோட குறைகள கேட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு நாள் பாபா லெண்டிபாகுக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இப்போ நான் முன்னையே சொன்ன மாரி இந்த ஃபோட்டோ எடுத்த இடம் வந்து பாலாஜி பிலாஜி கௌரவ் அவங்களோட வீடு. அந்த வீட்ல தான் பாபா சாஞ்சி இருக்காங்க. ஆனா, இப்போ இந்த வீடு இருக்கா ஷிரடில கேட்டீங்கன்னா, இந்த வீடு, இந்த வால், இந்த சுவரு, இந்த பெரிய சுவரு எதுவுமே இப்போ இல்ல. இப்போ அத இடிச்சிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி, கடை மாதிரி, பெரிய கடை மாரி கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் ஷிரடி போகும்போது. ஆனா, பாபா வந்து அங்க கிருஷ்ணர் மாரி காட்சி கொடுத்த அந்த இடத்த பத்திரமா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப போனாலும் நீங்க பார்க்கலாம். அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பாதுகை, ஒரு கல் பாதுகை செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா, பாபா அது நின்ன இடம்.
அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கல் பாதுகை இருக்கு. அது சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இப்பவும் நம்ம போனோம்னா, அங்க வந்து தர்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க இந்த ஃபோட்டோல பார்க்குறீங்க இல்லையா? இந்த இடம் தான் அந்த இடம். இப்ப நம்ப பாலாஜி, பிலாஜி, கௌரவ் அவங்கள பத்தி, அவங்களோட வம்சாவழி, அவங்கள பத்தி பார்க்கலாம். பாலாஜி, பிலாஜி, கௌரவ் அவங்களோட அப்பா பேரு வந்து பிலாஜி தாதா கௌரவ். இவரு வந்து கோராலே அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். இவருக்கு வந்து பூர்வீகம் கோராலே, ஷிரடி கிடையாது. இவங்க வந்து பாஜந்தி அப்படின்ற ஒரு இசைக்குழுவை சார்ந்தவங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம், இல்ல ஊர்வலம், கோவில் விழாக்கள் இதுலலாம் இசை வாசிப்பாங்க. ஒரு குழுவா சேர்ந்து, அதாவது பேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வாசிக்கிறவங்க இந்த பிலாஜி தாதா கௌரவ். இந்த பாஜந்தி குழு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா அந்த காலத்துல வந்து அரசவைகள்ல மன்னருக்கு வந்து அவங்க வரம்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பாங்க. அது ஒரு பெரிய நாதஸ்வரமே ஒரு பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். ராஜா வரம்போது இந்த மாரி இசைக்கருவிகளை யூஸ் பண்ணி அவர வெல்கம் பண்ணுவாங்க. அந்த பாஜந்தி இசையில இவரு ரொம்ப தேர்ச்சி பெற்றவரு. இந்த பிலாஜி தாதா கௌரவ். இவரு வந்து நம்ம வந்து ஊர்வலமா கொண்டு போகும்போதா இருக்கட்டும், இல்ல ஷிரடியில நடைபெற்ற மத்த விழாக்கள், உருஸ், ராம நவமி, குரு பூர்ணிமா இதுக்கு எல்லாத்துக்குமே இவரும், இவரோட வம்சாவழியில வந்தவங்களும் தான் வந்து அந்த இசைய வாசிச்சு பாபாக்காக பல சேவைகள் பண்ணவங்க. இப்போ இவங்க எப்படி ஷிரடிக்கு வந்தாங்கன்னா, இவங்க கொராலிலேருந்து ஒரு வாட்டியும் எல்லாம் ஃபங்ஷன் டைம்ல வந்து ஷிரடிக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது, நம்ப தாத்தையாவும், ராதாகிருஷ்ணமாயும் பாபாவுக்கு வந்து ஒரு ராஜா மாதிரி பாபாவ வெல்கம் பண்ணணும்னு யோசிச்சவங்க, அடிக்கடி இவர வந்து ஷிரடிக்கு வர வச்சாங்க. அப்போ தாத்தையா ஒரு நாள் வந்து, "நீங்க ஷிரடிக்கு வந்துட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க நம்ம ஷிரடியிலே தங்கிடுங்கன்னு" சொல்லிட்டு, அவங்களையும் அவங்க ஃபேமிலியையும் அவரோட ஒய்ஃபும், அவரோட பையனையும் தாத்தையா வந்து ஷிரடியிலே தங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷிரடியிலே தங்கிட்டாங்க. இந்த பிலாஜி தாதா கௌரவ் அவங்களோட ஒய்ஃப் பாபாவோட மிகப்பெரிய பக்தை. அவங்க கிட்ட பாபா வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்த அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, பாபாவோட லங்கோட் வந்து அவங்க கிட்ட பாபா குடுத்தாங்க. இப்பவும் அவங்க வம்சாவழி அத பத்திரமா வச்சிருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னா, ஒரு நாள் பாபா வந்து அவங்க கனவுல அவங்களுக்கு 8 காயின்ஸ் குடுக்குறாங்க, கனவுல. அந்த 8 காயின்ஸையும் அவங்க வாங்கிக்கிட்டு, பாபா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, "பாபா உங்களோட துணி ஒண்ணு எனக்கு வேணும். நீங்க உடுத்தின ஒரு ஆடை வந்து எனக்கு வேணும்." அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க வந்து துவாரகாமையில நெறைய வாட்டி பார்த்துருக்காங்க. பாபா வந்து அவங்களோட மிக சிறந்த பக்தர்களுக்கு அவரோட ஆடை, அவரோட கஃபனிய வந்து குடுப்பாரு. ஸ்ரீமான் பூட்டி கிட்ட, அப்புறம் நெறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாரி அவங்க கஃப்னிய குடுத்துருக்காங்க. அத பார்த்த இவங்களுக்கு ஒரு ஆசை. நம்பளோட பக்தியையும் பாராட்டி பாபாவோட ஏதோ ஒரு ஒண்ணு நம்மகிட்ட வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால பாபா கிட்ட கேட்டாங்க. பாபா என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு கட்டாயமா கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அப்போ உனக்கு அது வந்து சேரும்" அப்படின்னு பாபா சொன்னாங்க. அத கேட்டு அவங்க பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாரியே பாபா மகா சமாதி அடைஞ்ச போது, பாபா போட்டிருந்த அந்த ட்ரெஸ், அந்த கஃபினி அத வந்து கழட்டி ஸ்ரீமான் பூட்டி அவர்களுக்கு கிட்ட குடுத்தாங்க. அதே மாரி பாபாவோட லங்கோட்டு இவங்க கைக்கு வந்துச்சு. இப்பவும் அத வந்து அவங்க வம்சாவழி பத்திரமா அத வச்சிருக்காங்க. நீங்க இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். இதுதான் அந்த லங்கோட்டு. பத்திரமா அவங்க வம்சாவழி இத பாதுகாத்துட்டு வராங்க. இத பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, நம்ப சேனல்லயே பாலாஜி, பிலாஜி கௌரவ்னு போட்டு பாருங்க. இத பத்தின ஃபுல் வீடியோ நம்ப போட்டிருக்கோம். அவங்களோட பொறுமைக்கு பரிசா கடைசியில அவங்க ஆசைப்பட்ட மாரி அந்த லங்கோட்டு அவங்களுக்கு கிடைச்சது. சரி, இப்ப நம்ம வந்து மத்த பக்தர்கள பத்தி பார்க்கலாம். அந்த ஃபோட்டோல இருக்காங்களே 3 மகா பக்தர்கள். அவங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ரீமான் பூட்டி அவர்கள். த கிரேட் டிவோட்டி ஆஃப் சாய்பாபா. பூட்டி அவங்கள பத்தி சாய் சச்சரித்திரத்துல பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இவரோட ஒரிஜினல் நேம், ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா, கோபால் ராவ் முகுந்த் பூட்டி. ஆனா, இவர வந்து செல்லமா எல்லாரும் பாபு சாஹேப் பூட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரு நாக்பூரை சேர்ந்த ஒரு ரொம்ப பெரிய வெல்தி பெர்சன். மிகப்பெரிய செல்வந்தர். ரொம்ப வசதியா இருந்த குடும்பம் அவங்களோடது. அவங்க வந்து அந்த காலத்திலேயே நெறைய பிசினஸ் பண்ணாங்க. பேரும் புகழுமா வாழ்ந்துட்டு இருந்த நாக்பூரை சேர்ந்த ஒருவர் தான் இந்த பூட்டி அவர்கள். பணம் மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஹெல்பிங் மைண்டட். யாருக்குனாலும் எந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய அவரு. அவர் வந்து மக்களுக்கு நாக்பூரை சேர்ந்த மக்களுக்கு எஜுகேஷன்லயா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி வேணாலும் உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலு, பசங்களுக்கு தேவையான கல்வி எல்லாத்துலயுமே அவரு வந்து மக்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாரு. ரொம்ப அவரு பூட்டினாலே ரொம்ப ஒரு அன்பான, ஒரு கைண்டான ஒரு பெர்சன் அவரு நாக்பூர்ல. நெறைய சேவைகள் அங்கேயே பண்ணியிருக்காரு. ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப சேவையில வந்து ஈடுபட்டவர் தான் இந்த பூட்டி. அவரு பார்த்தீங்கன்னா 1908 1998ஆம் ஆண்டு தான் ஷிரடிக்கே வராரு. இவர வந்து ஷிரடிக்கு யார் கூட்டிட்டு வருவாங்கன்னா, தூமல் அப்படின்றவர் மூலியமா தான் இவரு வந்து ஷிரடிக்கு வருவாரு. அப்புறம் ஷிரடிக்கு வந்த அவரு ஷிரடியிலே வந்து ஒரு வாடா கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா இவரு நாக்பூரை சேர்ந்தவர்ன்றதால, ஒரு வாட்டியும் ஷிரடிக்கு வந்தா அவருக்கு வந்து தங்கறதுக்கு இடம் கிடையாது. பாபாவ பார்க்கறதுக்கு அடிக்கடி வரணும்னு அவருக்கு ஆசை. ஆனா தங்கறதுக்கு போதியமான இடம் இல்லாததால, அவரு அங்கேயே ஒரு வாடா கட்டினா, நம்ப வந்து இருந்து பாபா கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படின்னு அவரு பாபாவோட பர்மிஷனோட 1915ல ஒரு வாடா கட்டுறாரு. அந்த வாடா தான் பூட்டி வாடா. இந்த பூட்டி வாடா பார்த்தீங்கன்னா, பாபாவோட பெர்மிஷனோட கட்டப்படுது. மற்றும் பாபாவே வந்து எது எது எங்க வரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கட்டின வாடா அது. வாடான்னா மகாராஷ்டிரால வந்து ஒரு பெரிய வீடு இல்ல மாளிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த வாடா கட்டுறது அது பின்னாடி ஒரு கதை இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபா வந்து ஷாமா கனவுலயும் மற்றும் பூட்டி அவர்களுடைய கனவுலயும் வந்து இங்க ஒரு வாடா எழுப்புங்க. நம்ம எல்லாரும் இங்க நாளைக்கு பிற்காலத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பாபாவே சொல்லி தான் இந்த வாடா கட்டப்பட்டது. மற்றும் பூட்டி அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிள். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில விஷயம். பாபா மேல ரொம்ப அளவு கடந்த அன்பு அவருக்கு. அதை விட பாபா மேல ரொம்ப மரியாதை. நீங்க பூட்டி அவர்கள் இருக்கிற எந்த போட்டோவுமே பாத்தீங்கன்னா, அவரு பாபாவோட தரையும் காலையும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. பாபாவை நேரா கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மரியாதை. இந்த போட்டோலயும் பாருங்க, பாபா வந்து காலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு போட்டோ இருக்கு. பாபா வந்து ஊர்வலமா கூட்டிட்டு போகும்போது. அதுலயும் பாபா பின்னாடி இருப்பாங்க. அப்பயும் தலை குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. பாபா எப்போ அவரு பாபா கிட்ட பேசினாலும் தலை குனிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. நெறைய எடுத்துக்காட்டு இருக்கு. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அவரு வந்து பாபா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து கட்டளை. பாபா என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஒரு வாட்டி ஷிரடிக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜர், ஒரு ஜோசியர் ஒருத்தர் வருவாரு பாபாவ பார்க்கறதுக்கு. அப்படி அந்த ஜோசியர் வரும்போது, அவரு கையில வந்து அவரோட ஜோசியம் புக் ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஜோசியருக்கு வந்து இந்த புக்க பாபா கையில குடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த புக்க வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாபா கிட்ட அந்த புக்க குடுப்பாங்க. பாபா அத வாங்கிக்கிட்டு அந்த புக்க பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி அத படிச்சுட்டு டக்குன்னு பூட்டி கிட்ட குடுத்துருவாங்க. பூட்டி அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. "ஏன் பாபா எனக்கு இந்த புக்க குடுத்தீங்க? இதுல என்ன இருக்கு? இத நான் படிக்கணுமா?" அந்த மாரி எந்த கேள்வியுமே கிடையாது. பாபா குடுத்தவுனே அந்த புக்க வாங்கிக்கிட்டு நேரா எடுத்துட்டு போய் பாபா குடுத்துருக்காங்க. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த புக்க ஃபுல்லா படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு நாள பின்ன அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி அந்த ஜோசியத்துல ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவரே மத்தவங்களுக்கு ஜோசியம் பார்த்தாரு. அவரு சொன்னது எல்லாமே வந்து பலிச்சுது. அதே மாதிரி இந்த வாடாவ கட்டுறதுக்கு நம்ம ஊர்ல வந்து வழக்கம் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு புது வீடோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு கட்டும்பொழுது ஃபர்ஸ்ட்டு தேங்காய் உடைச்சு அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாரி இந்த வாடா கட்டுறதுக்கு தேங்காய் உடைச்சு அந்த வேலைகள ஸ்டார்ட் பண்ணணும்னு அவர் நெனச்சாரு.
ஆனா, எப்ப அந்த தேங்காய் உடைக்கணும், என்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் வந்து பாபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, அவரு பாபா கிட்ட டைரக்ட்டா கேட்கல. ஷாமா மூலியமா அவரு வந்து இத பாபா கிட்ட கேட்க சொன்னாரு. என்னைக்கு இந்த ஒர்க்க பண்ணலாம்? என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? தேங்காய் என்னைக்கு உடைக்கலான்னு நீங்க பாபா கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஷாமா கிட்ட சொல்லி, ஷாமா கேட்டு வந்து சொன்னதுக்கப்புறம், அவங்க வந்து அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணாங்க. பாபா சொன்ன மாதிரியே. இந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போலாம். அவரு எவ்வளோ வந்து ஒரு தன்மையோட இருந்தாரு. எவ்வளோ ஹம்பிளா பாபா மேல மரியாதோ மரியாதையுடன் அன்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாடா வந்து அந்த காலத்திலேயே பல லட்சங்கள் போட்டு கட்டின ஒரு பெரிய வாடா அது. இந்த வாடா வந்து உங்களுக்கே தெரியும் சாய் சச்சரித்திரத்தில படிச்சிருப்போம். பா ஃபர்ஸ்ட்டு கட்டம்போது வந்து கிருஷ்ணர் வந்து இங்க இருக்கிற மாரி, அவரு குலதெய்வமான கிருஷ்ணர் வந்து அங்க இருக்கிற மாரி தான் வந்து அவங்க அந்த வாடாவ எழுப்புவாங்க. ஆனா, பாபாவோட மகா சமாதி அப்புறம், பாபாவே அங்க முரளிதரர் ஆனார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ, பிற்காலத்துல அந்த வாடாவ பா பூட்டி அவர்கள் வந்து பின்னாடி பக்தர்கள் வருவாங்க. என் பாபாவ பார்க்கறதுக்கு, என் குருவ பார்க்கறதுக்கு பக்தர்கள் வருவாங்க. இந்த வாடா வந்து பக்தருக்கு பாபாவுக்கான ஒரு வாடாவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய வாடாவ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவரு சன்ஸ்தானுக்கு எழுதி குடுத்துருவாரு. சன்ஸ்தான் அவரோட பெருந்தன்மைய வந்து அவருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அப்ப குடுத்தப்போ. அவரு குடுத்துட்டாங்க. அவரோட பேரோ எதுவுமே அந்த வாடால எழுதியிருக்காது. ஆனா, அவரோட பெருந்தன்மைய அப்ரிஷியேட் பண்றதுக்கு சன்ஸ்தான சமாதி மந்திர்ல இப்ப இருக்க சமாதி மந்திர்ல ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுல வந்து அவரோட பேர் போட்டு இந்த வாடாவ எழுப்பி இந்த பக்தருக்கான குடுத்தது வந்து பூட்டி அவர்கள் அப்படின்னு அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கும். இன்னிக்கும் அந்த கல்வெட்டு இருக்கு. நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த சமாதி டோர் பின்னாடி அந்த கல்வெட்டு இன்னிக்கும் இருக்கு. அதே மாரி அவரு வந்து அவரோட கடைசி நேரத்துல அவருக்கு உடம்பு சரியாம இருந்தபோது, ஷாமா வந்து அவர பார்க்க போவாங்க. அப்படி போகும்போது ஷாமாவ பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஷாமா வந்திருக்காங்க அவர பார்க்கறதுக்குன்னு. ஷாமாவ கட்டி ஷாமாவோட கால புடிச்சு கட்டி அணைச்சிட்டு அவரு சொல்வாரு, "ஷாமா நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வந்தா என் பாபாவே என் கூட வந்தா மாதிரி." ஏன்னா பாபா வந்து நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பாபா வர முடியாத இடத்துல ஷாமாவ வந்து அமுச்சு வைப்பாங்க. நம்ம சாய் சச்சரித்திரத்திலேயே படிச்சிருப்போம் நெறைய கதைகள்ல. இல்ல பூட்டி அவர்கள் ஷாமாவ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரு கால புடிச்சிட்டு என் பாபாவே இங்க வந்திருக்காங்க என்ன பார்க்கறதுக்கு. அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த அந்த தருணத்திலேயே அவர் உயிர் வந்து பிரிஞ்சிடுது. கிரேட் பூட்டி. வினி அம்மா சொல்லுவாங்க, "த கிரேட் ஜென்டில்மேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, பாபா கூட நெறைய பக்தர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, டிபேட் இருக்கும். ஆனா, அவ்ளோ பெரிய செல்வந்தர், அவ்ளோ பெரிய வசதியானவரு, பாபாவ நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாரு. ஒரு ஆர்கியூமெண்ட் கிடையாது. பாபா சொல்றதே சட்டம். ஒ எந்த ஒரு பெருமை, புகழ் எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தரு. எப்பவுமே ஹம்பிளா பாபா மேல அன்பாவும், ஹம்பிளாவும் இருக்கக்கூடியவர் தான் த கிரேட் ஸ்ரீமான் பூட்டி அவர்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பக்தர் பார்த்தீங்கன்னா, நிமோன்கர். இவரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஒரு டிவோட்டி. இவர பத்தி நம்ம சாய் சச்சரித்திரத்துல படிச்சிருப்போம். எல்லாருக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அந்த மகா சமாதி சாப்டர்ல பாபாவோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம், பாபாவோட வாயில தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்துனவர் யாருன்னா, இந்த நிமோன்கர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிமோன் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். இந்த கிராமம் எங்க இருக்குன்னா, ஷிரடியிலருந்து 35 கிலோமீட்டர் தொலைவுல அந்த கிராமம் இருக்கு. இப்பவும் அவர் வீட்டுக்கு நீங்க போகலாம். பாபாவோட பெரிய படம் வச்சிருக்காங்க. அவங்க வீட்லயும் பாபா குடுத்த 2 பொக்கிஷம் வச்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, பாபா அவருக்கு குடுத்த ஒரு பாதுகை. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாதுகை அது. ஏன்னா, அது வந்து சந்நியாசி அணிஞ்ச ஒரு பாதுகை மாரி இருக்கும். பாபா வந்து நெறைய பேருக்கு நெறைய குடுத்துருக்காங்க. சில பேருக்கு உதி பாக்ஸு, சில பேருக்கு போட்டுட்டு இருந்த கஃப்னி, நம்ம பார்த்தோம் லங்கோட் ஒருத்தவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி பாதுகையும் நெறைய பாதுகை நெறைய பக்தர்களுக்கு போயிருக்கு. அதுல சந்நியாசி அணிந்த பாதுகை வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது 3 பேருக்கு தான் பாபா இதுவரைக்கும் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஹேமத் பந்த், இன்னொன்னு தீக்ஷித் அவர்களுக்கு,
அப்புறம் நம்ம நிமோன்கர். இவங்க வீட்ல இந்த பாதுகைய பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு வெள்ளி இது கவர் மாரி போட்டு அதுக்குள்ள இந்த பாதுகைய வச்சிருக்காங்க. தேர்ஸ்டே அப்போ நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். தேர்ஸ்டே அப்போ அத வந்து எடுத்து வெளிய வைப்பாங்க. டிவோட்டீஸ் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அந்த பாதுகைய தொட்டு. இன்ட்ரஸ்டிங்கான இன்சிடென்ட் வந்து இவங்க வீட்ல இப்போ நடந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 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 கிட்ட வந்து பாபா குடுத்த ஒரு உதி பாக்ஸ் இருக்கு. பாபாவே வந்து அவரு கையால ஊதி வந்து இந்த நிமோன்கருக்கு குடுத்துருக்காங்க. அந்த அதை இவங்க இன்னமும் பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த உதி பாக்ஸ்ல உதி வந்து கம்மியாயிருக்கு. அதனால இவங்க ஷிரடியிலருந்து கொண்டு வந்த துணியிலருந்து கொண்டு வந்த அந்த உதிய அது கூட போட்டு சேர்த்துருக்காங்க. அப்படி ஆட் பண்ணும்போது, அவங்க வந்து ஏதோ தோணியிருக்கு அவங்களுக்கு, இந்த உதி பாக்ஸ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அத ஃபோட்டோ எடுத்தபோது, அந்த ஃபோட்டோவ பார்த்தா, அதுல வந்து பாபாவோட அந்த உதியோட பாக்ஸ்ல பாபாவோட ஃபேஸ், அந்த பாதுகை, அந்த சட்கா இது வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்க இந்த ஃபோட்டோல இப்ப பார்க்கலாம். இந்த உதி பாக்ஸ்ல தான் அந்த பாபாவோட ஃபேஸ் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்ல சாய் சச்சரித்திரத்தோட ஃபர்ஸ்ட் எடிஷனும் இவங்க வச்சிருக்காங்க. அதாவது 1959 1959ஆம் ஆண்டு வந்த ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் சாய் சச்சரித்திரத்தோட எடிஷன் வந்து அவங்க வீட்ல இன்னும் பத்திரமா இருக்கு. நீங்க இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இதான் அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன். நிமோன்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஒரு சாய் டிவோட்டி. ஏன்னா பாபா மகா சமாதி அடையும் போது பாபா வந்து எல்லா பக்தர்களையும் நீங்க கிளம்புங்க, இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பக்தரை மட்டுமே பாபா கூட வச்சுக்கிட்டாங்க அந்த டைம்ல. அதுல நிமோன்கரும் ஒருத்தவங்க. அவங்களுக்கு பாபாவுக்கு கடைசியா தண்ணி கொடுக்குற அந்த பாக்கியமும் கிடைச்சது. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வந்து பாஹோஜி ஷிண்டே. இந்த படத்துல பாபா பின்னாடி கொடை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் பாஹோஜி ஷிண்டே. இவங்க வந்து பாபாவோட நம்பர் 1 சேவகன். பாபாவுக்கு தாசிய சேவை பண்ணதுல இந்த பாஹோஜி ஷிண்டே. அவரு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து லெப்ரசி அப்படின்ற நோய் வந்தது. அதனால அவரு குடும்பமா இருக்கட்டும், இல்ல ஷிர்டி மக்களா இருக்கட்டும், யாருமே அவர பார்த்துக்கல. அவர வந்து கிட்ட சேர்த்துக்கல. அவருக்கு ரொம்ப மன கஷ்டத்த குடுத்தவங்க. ஏன்னா, அந்த காலத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு பயம். எங்கேயோ அவரு கிட்ட வந்தா அவங்களுக்கும் அந்த நோய் வந்துரும்னு. அது இல்லாம அவருக்கு கையில வந்து அந்த பஸ்ஸு அதெல்லாம் வரும். கெட்ட நாற்றம் வரும். அதனால யாருமே அவர கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல இன்னொரு நம்பிக்கையும் இருந்தது. இந்த மாரி நோய் வந்தா அவங்க வந்து போன ஜென்மத்துல வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாரி ஒரு நோய் வந்ததுன்னும் மக்கள் வந்து அப்ப நம்பப்பட்டது. அதனால அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஷிரடியில இருந்தது. அவரு வாழ்ந்த அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆனா, அவரு பாபாவோட நம்பர் 1 டிவோட்டி. ஏன்னா, ஒரு வாட்டி பாபா கேட்டாங்க, இந்த மாரி ஷிண்டே, உன்னோட கஷ்டத்த நான் போக்கிடுறேன். உன்னோட நோய நான் சரிப்படுத்திடுறேன். அப்படின்னு சொன்னாங்க பாபா. அதுக்கு வந்து அவரு என்ன சொன்னார்னா, "வேண்டாம் பாபா, என்ன சரிப்படுத்தாதீங்க. என் நோய் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா, இந்த நோய் இருக்கிறதுனால தான் என்னோட பக்தி வந்து இவ்வளோ இருக்கு. ஒருவேளை நீங்க என்ன குணப்படுத்திட்டீங்கன்னா, இந்த பக்தி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னால அத தாங்கிக்க முடியாது. நான் இப்படியே இருந்துடுறேன். இது ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு. எனக்கு வந்து என் பாபா எப்பவும் என் கூடவே இருக்கணும். எனக்கு வந்து என் பக்தி குறையாம இருக்கணும்." அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லிட்டு பாபா கிட்ட அவரு இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் கேட்டாங்க. என்னன்னா, "நான் எப்பவும் உங்களோட சேவகனா இருக்கணும். எப்ப எனக்கு வந்து உங்கள வந்து பார்த்து சேவை பண்ணணும்னு தோணுதோ, அப்ப என்னால செய்ய முடியணும்." அப்படின்னு கேட்டாங்க. அதே மாரி பாபாவுக்கு எப்பவுமே அவங்க ஒரு நம்பர் 1 சேவகனா இருந்தாங்க. பாபாவுக்கு தினமும் மார்னிங்ல அதாவது பாபா காலையில எழுந்த உடனே மார்னிங் 5 மணிக்கு பாபாவ பார்க்க முடியிற ஒரு பக்தர்னா அது நம்ம பாஹோஜி ஷிண்டே தான். காலையில அவர் தான் ஃபர்ஸ்ட் துவாரகமாய்க்கு போவாங்க. போயிட்டு பாபாவுக்கு கையில வந்து நெய்யும் நெய்ய நல்லா தடவி ஒரு மசாஜ் குடுத்துட்டு, ஒரு இலை வச்சு ஒரு பத்து போடுவாங்க.
ஏன்னா நம்ம பாபாவோட சாய் சச்சரித்திரத்துல படிச்சிருப்போம். நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம் இந்த கதை. பாபா வந்து ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு நெருப்பு மேல கை வச்சிருவாங்க. பாபாவோட கையெல்லாம் வெந்து போயிடும். அப்போ இந்த பாஹோஜி ஷிண்டே தான் அதை குணப்படுத்துறதுக்கு நெய்யும் இலையும் வச்சு ஒரு பேண்டேடு மாதிரி போடுவாங்க. இது வந்து பாபா வாழ்நாள் முழுவதும் பண்ணாங்க அவங்க. அந்த புண்ணு வந்து எப்பவோ சரியாயிடுச்சு. ஆனாலும் எவ்ரிடே வந்து பாபாக்கு இந்த சேவைய பாபா மகா சமாதி வரைக்குமே அவங்க பண்ணாங்க. பாபாவும் அத அலோவ் பண்ணாங்க. பாபா வந்து ஒரு டிவோட்டியுமே ஒரு மாரி பாபாக்கு சேவை பண்ணாங்க. அத பாபா அலோவ் பண்ணாங்க. அதே மாரி இந்த பாஹுஜி ஷிண்டே அவர்களும் பாபாக்கு இந்த கட்டு போட்டு ஒரு விதமான சேவையை மகா சமாதி வரைக்குமே வந்து அவரு செய்யறதுக்கு முடிஞ்சுது. அந்த பாக்கியம் அவருக்கு வந்து நம்ம பாபா வந்து குடுத்தாங்க. பாஹுஜி ஷிண்டேவும் அவர்களும் கூடவே பாபா கூட இந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு பாபா கூட போயிட்டு வருவாங்க. ஸோ இவங்க தான் அந்த 3 பக்தர்கள். இவங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இப்ப பூட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வசதியானவரு, ரொம்ப வெல்த்தியானவரு. ஆனா எந்த ஆணவம், பெருமை எதுவுமே இல்லாதவரு. பாபா மேல அவ்வளோ ஒரு அளவு கடந்த அன்பு, மரியாதை, ரொம்ப ஹம்பிளா இருக்க வேண்டியவர். அவருகிட்ட இருந்து நம்ம அத கத்துக்கணும். அதே மாரி பஹோஜி ஷிண்டே அவர்கள். தாசிய சேவை பாபாவுக்கு கடைசி நாள் வரைக்கும் அவரு பண்ணாரு. பாபா மேல அவ்ளோ பக்தி. பாபா அவர குணப்படுத்துறேன்னு சொன்னபோது கூட குணப்படுத்தாதீங்க. நான் இப்படியே இருந்துடுறேன். உங்க மேல பக்தியோட நான் இப்படியே இருந்துடுறேன்னு சொன்னவரு. அதே மாரி நிமோன்கர். அவரோட பக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, பாபா வந்து அந்த ஸ்பெஷலான பாதுகை சன்னியாசி அணிஞ்ச அந்த பாதுகைய அவருக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அவரோட பக்திய அப்ரிஷியேட் பண்ணி. இத நம்ம வந்து இந்த ஃபோட்டோலருந்து இந்த பக்தர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. இந்த ஃபோட்டோ எடுத்தவர் யாருன்னா, காஷிநாத் கோரே. இவரு வந்து பூனேவை சேர்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர். இந்த ஸ்பெஷலான ஃபோட்டோவ உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோல வேற ஒரு பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோவ பத்தி பார்க்கலாம். ஓம் சாய்ராம். குருதேவ தத்.